இன்று நாவல் தமிழ் கலை நிலைய மாணவர்களாகிய நாங்கள் சில நிகழ்வுகளை பெற முன்வந்துள்ளோம். அந்த வகையில் முதல் நிகழ்வாக முருகன். இந்நிகழ்வினை வழங்க வருபவர்கள் அர்ஷிகன் சத்யராஜன், தீனா சசிதரன், மகிழன் பத்மகமலன், ஹர்ஷன் வஞ்சித்குமார், ரவிகா ரஞ்சித்குமார், அக்ஷயா நிஷந்தன், ஸ்ரீராம் சிவா, கிருத்தனன் நிஷந்தன், திசா சுதன், லஷானா நித்யகுமார். அனைவருக்கும் வணக்கம். முருகன். தமிழில் முருகு என்றால் அழகு, கடவுள் தன்மை, இளமை, இனிமை, இன்பம் என்றால் பல நல்ல குணங்களை சொல்லலாம். இறைவன் இனிமையானவன், ஆனந்தமானவன், என்றும் இளமையானவன். இத்தகைய உயர்ந்த ஆவிகளை முறுக்கு ஆகும். இதை உடைய இறைவனை நாம் தமிழில் முருகன் என்று அழகாகச் சொல்கிறோம். சிவனிலிருந்து வேறுபடாதவனாக முருகன் இருக்கின்றார். சிவபெருமான் வேறு, முருகன் வேறு அல்ல. இருவது ஒருவரே. முருகப் பெருமானை சிவபெருமானின் குழந்தை என்று நாம் சொல்கிறோம். சிவபெருமானின் அனைத்து குணங்களையும் உடையவராக முருகப் பெருமான் இருப்பதால் முருகனை சிவபெருமானின் பிள்ளையாக கருதுகிறோம். இன்று கந்த சஷ்டி திருவிழா நடக்கின்றது. இது ஒரு விரதமாகும். முருகப் பெருமானுக்கு உரிய விரதங்களில் கந்த சஷ்டி விரதம் சிறந்ததாகும். தமிழில் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பொருளாகும். அகப்பை என்பது நமது உள்ளம், மனம், இதயம் என்பன. சஷ்டியில் முருகனை நினைந்து வணங்கி வந்தால் எங்கள் உள்ளத்தில் முருகன் வந்து தங்கிவிடுவார். நாம் ஆலயத்தில் முருகனை வணங்கி அவரின் புகழை பாடி வணங்கி வந்தால் முருகனின் அருள் எங்கள் உள்ளத்தில் வந்து நிலை பெற்றுவிடும். எனவே அழகான இனியவனாக அருள் மிக்க முருகப் பெருமானே நாம் வணங்கி அனுடைய இனிய அருள் பெறுவோமாக. இரவாமல் பிறவாமல் என்னையாச குருவாகி பிறவாகி திறவான பெருவாழ்வே தருவாள் குருமாதே குணவோனே குவனேசா குமரேசா கரையானே கிளை
பத்தினி பாதா இவேலாயுத பெருமாளே உம்பதரு தேனுமணி கசிவாகி பொன்கடலில் தேன முதற் துணவூரி இம்பரச தேன்பருகி பலகாலம் தெந்தனுயிர் காதஜவு சருள்வாயே தந்தி தனக்காக வனதனையோனே தந்தை வளர் காலம் கை கனியோனே ஐம்பதர காண நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே 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 திருச்சிற்றம்பலம் துள்ள மத வேட்கை கனையாலே சொல்லை நடு நீல கடலாலே மெல்ல வரம் சூரை குயிலாலே மெய்யுருகு மானே கடல்வாயே தமிழ் காதல் தெளிவோனே செய்ய குமாரே சத்திலரோனே வல்ல தொழு ஞானம் கடலோனே வள்ளி மனவாள பெருமாளே வள்ளி மனவாள பெருமாளே வள்ளி மனவாள பெருமாளே திருச்சிற்றம்பலம் வீரல் மாறனைந்து மலர்வாரி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிகவாடி வந்து தளர் போல ஒன்று வினை மாத தந்தம் வசி கூறா வீரல் மாறனைந்து மலர்வாரி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடி வந்து தளர் போல ஒன்று வினை மாத தந்தம் வசி கூறா குளிர் மாலையின்கம் குறைவான குன்றிலுரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயில் தீர குளிர் மாலையின்க நனி மாலை வந்து குறை தீர வந்து குறுகாயோ மணிமானுகந்த அறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மரியாதா மதிமாவு சிந்த அலைவேலை அஞ்சு அடி வேதறிந்த அதிதீரா அறிவாதறிந்து நினிதானிறைஞ்சு மடியாரிடைஞ்ச கரைபோனே அழகான செம்புல் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்புல் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே முருகன் நிகழ்வினை தொடர்ந்து ஆற்றுப்படை வீடுகள் இந்நிகழ்வினை வருகின்றார்கள் நித்தில நித்யகுமார் தர்ஷனா மாயவதீவன் பிரார்த்தனா நிஷங்கன் ஸ்ரீஜா சிவா என்றால் வழிபடுத்தல் என்று பொருள். முருகப்பெருமானுடைய அருளை பெற முருகப்பெருமானை அடைய முருகனடியார்கள் வழிபடுத்தும் ஒரு நூல் திருமுறை காற்றுப்படை எனப்படும். இது நக்கீரர் என்ற சங்ககால புலவரால் பாடப்பெற்ற ஒரு நூலாகும். 12 திருமுறைகளில் 11ஆம் திருமுறையில் இந்த நூல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பக்தி நூலில் நக்கீரர் முருகனுடைய 6 ஆலயங்களை பற்றி பாடியுள்ளார். இந்த 6 ஆலயங்களும் முறையே திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி அல்லது திருவாவினன்குடி, சுவாமிமலை அல்லது திருவேரகம், திருத்தணிக்கை, பழமுதிர்ச்சூளை என்பனவாகும். இந்த 6 கோயில்களின் மீது அருணங்கீரியர் கணக்கான திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார். அவற்றுள் 6 திருப்புகழ் பாடல்களை நாங்கள் இங்கு பாட வந்துள்ளோம். திருப்பரங்குன்றம் முருகனின் 6 படை வீடுகளில் முதலாவது வீடாக உள்ளது. இங்குதான் முருகனுக்கு தைப்பூச தன்று சிவபெருமான் காட்சி
திருச்செந்தூர் முருகனின் 6 படை வீடுகளில் 2வது படை வீடு திருச்செந்தூர். முருகன் சூரனை வென்ற இடம் இதுவே என்று கந்த புராணம் கூறுகிறது. இங்கே வைகாசி விசாகமும் சூரசம்காரமும் முக்கியமானவை. ஊமையாக பிறந்த குமர குருபரன் முருகனை பாடி பேசும் வரம் பெற்ற தலம் திருச்செந்தூர். திருச்சிற்றம்பலம். இசையில் ருசித வஞ்சி கயர்வாக இரவு பகல் மனது சிந்தி துழலாதே உயிர் கருணை புரிய மென்பு கடல் மூழ்கி உன்னை எனது அறியும் அன்பை தருவாயே மைத்தகர்களிடையறந்த திணை காவல் வனசகுர மகளை வந்தித்தனைவோனே கைலை மலை அணைய செந்தி பதிவாழ்வே கரிமுகவ நிலைய கந்த பெருமாளே. கிருஷ்ணம்பலம். பழனி முருகனின் 6 படை வீடுகளில் 3வது படை வீடு பழனி. நாரதர் சிவனுக்கு அளித்த ஞானப்பழம் தனக்கு கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் முருகன் ஆண்டியின் கோலம் கொண்டு இந்த கோயிலில் தங்கி விட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. தைப்பூச திருநாளில் அடியவர்கள் காட்காவடி எடுத்த வெகு சிறப்பாக கொண்டாடுவார். திருச்சிற்றம்பலம். வசனமிக வேற்றி மறவாதே வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றி துழலாதே வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றி துழலாதே இசைப்பயில் சடாக்ஷ ரமதானே இசைப்பயில் சடாக்ஷ ரமதானே இகபர சௌபாக்ய மருள்வாயே பசுபதி சீவாக்ய உணர்வோனே பழனி மலை வீற்ற ருளும்பேலா பசுபதி சீவாக்ய உணர்வோனே பழனி மலை வீற்ற ருளும்பேலா அசுரர் கிளை வாட்டி மிகவாலா அசுரர் கிளை வாட்டி மிகவாலா அமரர் சிறை மீட்ட பெருமாளே அமரர் சிறை மீட்ட பெருமாளே. சிற்றம்பலம். சுவாமி மலை முருகனின் 6 படை வீடுகளில் 4வது படை வீடு சுவாமி மலை. முருகன் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உரிய இடம் சுவாமி மலை. இங்கு குடிக்கொண்டிருக்கும் முருகனின் பெயர் சுவாமிநாதன். திருச்சிற்றம்பலம். காமிய தழுந்தி இளையாதே காலக்கை பதிந்து மறியாதே ஓமென் திறம்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயே தூமமை கனிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேளா அமவற் புயர்ந்த மயில் வீரா அரக தமிழ்ந்த பெருமாளே அரக தமிழ்ந்த பெருமாளே. திருச்சிற்றம்பலம். திருத்தணிகை முருகனின் 6 படை வீடுகளில் 5வது படை வீடு திருத்தணிகை. முருகனடியார்கள் மன அமைதி பெற்று சாந்தி என்ற பரமானந்தத்தை தரும் இடமாக மனதை தணிக்கும் இடமாக இருப்பதால் இந்த ஆலயம் திருத்தணி என்றும் தணிகை என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கே ஆடி கிருத்திகை விழா மிக விசேஷமாக நடைபெறும். அடியார்கள் அளவு கணக்கின்றி காவடி எடுத்து முருகனை வணங்குவர். முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட இடம் இதுவே. திருச்சிற்றம்பலம். இருப்பவர் திருப்புகழ் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடுமென போதும் இருப்பவர் திருப்புகழ் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடுமென போதும் இசைத்தமிழ் நடைத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்ப
ஆகிய எங்களுக்கும் முருகப்பெருமானை பற்றி பேசவும் எண்ணவும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது என்று. இது முருகப்பெருமானின் பெரும் கருணை என்று முருகனை வணங்கி வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். கடல் போல இருக்கிறது. நீண்ட தூரம் நடந்து விட்டது. தாகமாகவும் இருக்கிறது. திரும்பிக் கொண்ட ஔவையார் வருகிறார். அவரின் திருமையை என்று சோதித்து பார்ப்போம். கால் நன்றாக வெந்து இந்த மரத்தில் கீழ் இலைப்பாறு செய்வோம். என்ன வெயில் உண்ண அருந்த ஏதாவது கிடைத்தால் நன்றாக இருக்கும். பழம் இருக்கிறது. எப்படி பறித்தது? என்ன பாட்டி, பசிக்கிறதா? பழங்கள் வேண்டுமா? ஓ தம்பி, நீ இருக்கிறாயா? வெயிலில் வந்தது கண் தெரியவில்லை. தம்பி, கொஞ்சம் பறித்து போடுகிறாயா? அதற்கென்ன, தருகிறேன். ஆனால் உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா பாட்டி? சுட்ட பழம் சுடாத பழமா? அது எனக்கு தெரியவில்லையே. எல்லாம் அறிந்த எனக்கு இது தெரியவில்லையே. என்ன பாட்டி, பெரிதாக யோசிக்கிறாய்? உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? சுட்ட பழமை போடு. என்ன பாட்டி, ஊதி ஊதி சாப்பிடுகிறாய்? பழங்கள் நன்றாக சுடுகிறதா? இவ்வளவு அறிவாற்றல் உள்ள நீ யாரப்பா? என்னை தெரியவில்லையா? முருகா, நீயா என் தமிழ் அறிவை சோதிக்க வந்தாயா? ஆமை பாட்டியே, உன் தமிழை அறிந்து நான் மகளவே சிறுவனாக வந்தேன். நான் கேட்கும் சில கேள்விகளுக்கு விளக்கம் தருவாயா? நீ அறியாதா முருகா? கேள் முருகா, கேள். ஆமையே, அறியது எது? அரியது கேட்கின் வரி வரி வேலோய். அரியது மானிடர் ஆதல் அரிது. மானிடராயினும் மூன்குருடு செவிடு. பேடி நீங்கி பிறத்தல் அரிது. பேடி நீங்கி பிறந்த காலையும் நியாயமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாட வழித்திறந்திருமே. பெரியது எது? பெரியதை கேட்கின் எரிதவள் வேலோய். பெரிது பெரிது பாவனம் பெரிது. புவனமோ நானுடன் படிப்பு. நானுடன் கைரமாள் குதிரத்தில் உதித்தோன். கரியமாலோ அலைக்கடல் துயின்றோன். அலைக்கடல் குறும் கலசத்தில் அடக்கம். கலசமோ பொழியல் சிறுமன். புவியோ அருணுக்கு ஒரு தலை பாடம். அழகோ உமையவர் ஒரு சிறு மோதிரம். உமையோரவர் பாகத் தொடக்கம். தொடர்ந்த பெருமை சொல்லவும் பெரிதே. இனியது எது? இனியதை கேட்கின் தனி நடுவேலோய். இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அதனினும் இனிது ஆதியை தொழுதல். அதனினும் இனிது அறிவல்லாறு கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. கொடியது எது? கொடியதை கேட்கின் நெடியவள் வேலோய். கொடிது
எனும் பொருள் இன்புறாகத்தில் உண்பதுதானே. எது கூட்டி பெறும் அவ்வியே? மதியாதார் முற்றம் மதிப்புரைக்காற் சென்று மதியாமை கோடி பெறும் உன்னீரே பசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுத்து குடிப்பிறந்தாள் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடன்